ஸ்ரீ ரேவா காண்டம் 229 அத்தியாயம். இந்த புராணத்தை செவிமடுப்பதால் கிடைக்கும் பலன். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், மன்னா, சிவபெருமானின் திருவருளால் தேவ சபையில் வாயு பகவான் விவரித்தவாறே அறநெறிகளையும் புனித சடங்குகளையும் கூறும் இந்த புராணம் தமக்கு இப்போது எடுத்துரைக்கப்பட்டது. நர்மதை நதியின் தொடக்கம், இடைப்பகுதி மற்றும் முடிவு ஆகிய இடங்களில் ஒவ்வொரு அடியிலும் 60,000 தீர்த்தங்கள், புனித நீராடும் இடங்கள் அமைந்துள்ளன. தேவர்களின் தலைவனான சிவனார் விவரித்த போது 12,000 ஸ்லோகங்களை கொண்ட அந்த சம்ஹிதையை நான் செவிமடுத்தேன். அதுவே இப்போது தமக்கு எடுத்துரைக்கப்பட்டது. மன்னா, நான் அமரகண்டக மலையில் தங்கியிருந்த போது தாம் என்னிடம் இது குறித்து வினவினீர்கள். அந்த விவரங்கள் அனைத்தும் தற்போது சுருக்கமாக கூறப்பட்டுள்ளன. நர்மதை நதியின் புண்ணிய சிறப்புகளை செவிமடுப்பீராக. வேதாங்கங்களுடன் கூடிய 4 வேதங்களையும் பத மற்றும் கிரம முறைகளில் ஓதுவதை செவிமடுப்பதால் கிடைக்கும் அதே பலனை இது அளிக்கிறது. அதற்கும் மேலான பலனை கூட இது அளிக்கலாம். இந்த தெய்வீக நதியின் வரலாற்றை செவிமடுப்பதன் மூலம் 12 ஆண்டுகள் நடைபெறும் சத்திர யாகத்தை செய்வதால் கிடைக்கும் பலனை ஒருவன் அடைகிறான். நர்மதை நதியில் ஒருமுறை புனித நீராடுவதன் மூலம் கடல் உள்பட அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடுவதால் கிடைக்கும் அதே பலனை ஒருவன் பெறுகிறான். நர்மதை நதியின் வரலாற்றை செவிமடுப்பது தொடக்கம், இடை மற்றும் முடிவு ஆகிய நிலைகளில் மங்களகரமானதாக அமைகிறது. நர்மதை நதியின் சிறப்பான வரலாற்றை செவிமடுக்கும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் புண்ணிய பலனை செவிமடுப்பீராக. அவர் சிவனாரின் புனிதமான உலகத்தை அடைகிறார். ருத்ரனின் கணங்களில் ஒருவராக மாறி ருத்ர கன்னிகளால் சூழப்பட்ட நிலையில் அவனுடன் இணைந்து மகிழ்ச்சி அடைகிறான். பரத குலத்தில் தோன்றியவனே, அனைத்து சாஸ்திர நூல்களிலும் மிக சிறந்ததான இந்த திருக்கதையை 4 வர்ணங்களில் எதை சார்ந்தவர் இல்லத்தில் வைத்திருந்தாலும் சரி, அவர் நகரத்திலோ கிராமத்திலோ அல்லது பெரிய தேசத்திலோ வசிப்பவராயினும் அவர் பிரம்மாவாகவும் சிவபெருமானாகவும் ஜனார்த்தனராகவும் திருமாலாகவும் கருதப்படுகிறார். உலகில் 3 நற்காரணங்கள் உள்ளன. அவற்றுள் தர்மத்தின் பாதையே மிகச் சிறந்தது. இது தேவர்களுக்கும் உரிய மிக முக்கியமான சாஸ்திர நூலாகும். இதுவே சித்தியை, நற்பேரை அடைவதற்கான பெரும் வழியாகும். குந்தியின் மைந்தனே, நான் இதை ஈஸ்வரனாரின் திருவாக்கிலிருந்தே நேரடியாக செவிமடுத்து தமக்கு கூறினேன். நர்மதை நதியின் தெற்கு அல்லது வடக்கு கரையில் அமைந்துள்ள புண்ணிய தீர்த்தங்கள் அனைத்தும் அவற்றின் முக்கியத்துவத்திற்கு விவரிக்கப்பட்டுள்ளன. அவற்றை நேரில் சென்று காண்பவர், தொடுபவர், புகழ்ந்துரைப்பவர் மற்றும் அவற்றின் பெருமையை செவிமடுப்பவர் ஆகிய அனைவரும் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு ருத்ரலோகத்தை அடைகிறார்கள். சிவபெருமானால் அருளப்பட்ட இந்த புராணத்தை எப்போதும் செவிமடுத்தால் ஒரு பிராமணர் வேதஞானி ஆகிறார், க்ஷத்ரியர் வெற்றி பெறுகிறார், வைசியர் பெரும் செல்வம் ஈட்டுகிறார், சூத்ரர் தர்மம் சார்ந்தவராக மாறுகிறார். இதனை செவிமடுப்பதன் மூலம் ஒரு பெண் கணவன் மற்றும் குடும்ப வாழ்வின் மகிழ்ச்சி, சந்ததி, செல்வம் மற்றும் சொர்க்க இன்பங்களை அடைகிறாள். பிராமணரை கொன்றவர், மதுவிற்கு அடிமையானவர், திருடன் மற்றும் குருவின் மனைவியுடன் தவறான உறவு கொண்டவர் போன்றோர் நர்மதை நதியின் பெருமையை செவிமடுப்பதன் மூலம் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். பிளவுகளை உண்டாக்கும் பாவி, நன்றியற்றவர், எஜமானரின் நம்பிக்கையை மீறிய பணியாள், பசுவை கொன்றவர், விஷம் கொடுப்பவர் மற்றும் தன் மகளை வெறுப்பவர், இவர்கள் அனைவரும் இதனை செவிமடுப்பதன் மூலம் ஐயமின்றி பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். மன்னனை, தூய உள்ளம் கொண்ட எந்த அடியார்கள் இதை எப்போதும் செவிமடுத்து போற்றுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் ஆவர். அவர்கள் தேவர்கள், குருமார்கள், நர்மதை மற்றும் மகேஸ்வரன் ஆகிய அனைவரையும் போற்றுவதற்கு இது சமமானதாகும். எனவே நறுமண பொருட்கள், மலர்கள் மற்றும் அணிகலன்கள் கொண்டு மிகுந்த பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் போற்றப்படும் போது இந்த சாஸ்திர நூல் நன்மைகளை அருளும் ஒன்றாக திகழ்கிறது. நர்மதை நதியின் முழுமையான மங்களகரமான வரலாற்றை எழுதி ஒரு பிராமணருக்கு தானமாக அளிப்பவர் நர்மதை நதியின் அனைத்து தீர்த்தங்களில் புனித நீராடி தானம் செய்வதால் கிடைக்கும் பலனை அடைகிறார். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. ருத்ரனால் கூறப்பட்ட இந்த புராணம் பெரும் புண்ணிய பலன்கள், சொர்க்க இன்பங்கள், சந்ததி, செல்வம், புகழ் மற்றும் மேன்மை ஆகியவற்றை அருளக்கூடியது.
குந்தியின் புதல்வனே, இது அனைத்து பாவங்களையும் அழிப்பதோடு துயரங்களையும் தீய கனவுகளையும் போக்குகிறது. இதனை படிப்பவர்களுக்கும் செவிமடுப்பவர்களுக்கும் அவர்கள் விரும்பும் விருப்பங்கள் மற்றும் செல்வங்கள் சார்ந்த அனைத்து சித்திகளையும் இது அருள்கிறது. அமைதி நிலவட்டும், நலம் பெருகட்டும், மக்கள் அனைவரும் நோயற்று இருக்கட்டும், பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் மங்களம் உண்டாகட்டும். தர்மத்தின் புதல்வனே, அறநெறியே நமக்கு அடைக்கலமாக அமையட்டும். ரேவா நர்மதை நரகங்களை அழிப்பவள் ஆவாள். தனது தீர்த்தங்களின் மூலம் அவள் அகில உலகத்தையும் புனிதப்படுத்துகிறாள். குந்தியின் புதல்வனே, நர்மதை உனக்கு எப்போதும் அறத்தையும் எல்லா வகையிலான நலன்களையும் அருளட்டும்.